ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கேமரா செய்கிறாமலும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன மத்தியானம் ஸ்பெஷல்னால் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க சிக்கன் ஹார்ட்டு, அதாவது கோழியினுடைய இருதயம். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அதை கழுவி எல்லாம் வச்சுட்டோம். இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறாங்க. வெங்காயம், இது வந்து பட்டை, லவங்கம், இஞ்சி, ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் இஞ்சி இன்னும் போடலையா? தேவையில்லை. இஞ்சி தேவையில்லையா? நான் இஞ்சி சொல்லிட்டேன். இது வந்து ஸ்ரீலங்கா ரெசிபி. ஓ, ஸ்ரீலங்கா ரெசிபி அந்த பேர். அவங்க நெட்டில் பார்த்து ஒரு ரெசிபி. வெறும் மசாலா ஐட்டம் போட்டு வதக்கிட்டு இது பண்ணி எண்ணெயில் போட்டுட்டு வெங்காயம் வெறும் பூண்டு போட்டு வதக்கணும், அவ்வளோதான். ஈஸி தான் இப்போ. இல்லை வேக வைக்கலாம் கூடாது ஹார்ட்டை. இது வதங்கணும், அவ்வளோதான். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இவங்க கேரளாவில் இருக்கும்போது அங்கே ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா ரெசிபி. அவங்க செஞ்சது நம்ம ஊர் ஸ்டைலில், நம்ம ஊர் ஸ்டைல்லையே செய்யலாம். ஓஹோ, எல்லா நிறைய நாட்டில் செய்வாங்க. ஒரு ரெசிபி நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுவோம். இது இந்தியா மாடல் தான் பண்ணுறாங்க படத்து. நல்லாயிருக்கும். இப்போ வதக்கும் போது வெங்காயம் எவ்வளோ வாசம் வருது இந்த இதெல்லாம் போட்டதுனால. இங்கே பாருங்கள், அந்த இது ஹார்ட்டை போடுறாங்க பாருங்கள், கோழியினுடைய இருதயம். இப்போ உப்பு மிளகாத்தூள் போடணுமா? பெப்பர் பொடியா? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது காஷ்மீர் மிளகா கொஞ்சம் கலர் இருக்கும். தனியாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், மிளகுத்தூள் லாஸ்ட்டாக போட்டு. சரி, அப்போ தான் இதுவாக இருக்கும். சரி, இதை வதக்கிறேன். நல்லா நல்லா மசாலையும் போட்டாங்க. மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள். தண்ணி ஊற்ற வேணாமா? அது தண்ணி விடும். அதுவே உப்பு தேவையான அளவு உப்பு போடுறேன். சூப்பராக வந்து பாருங்க. இன்னும் சீக்கிரம் வெந்துடும் போல இருக்கா? சாப்பிட்டா சாஃப்டாகிடும். இப்போ மூடி போடணும். மூடி போட்டு கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்ற வேண்டாம். எத்தனை நிமிஷம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம். அதுவே தண்ணி விட்டு கொஞ்சம் மேலே நல்லா தண்ணி விடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி, இங்கே பாருங்க. தண்ணியெல்லாம் சுருண்டி மசாலாலாம் வறுத்துச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா கொஞ்சம் பூண்டு தோலோட நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடைசியாக போடணும். நல்லா வெந்துடுச்சிங்க. வெந்தது அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, பூண்டு வந்து தோலோடு தான் போட்டிருக்காங்க. தோலோடையும் சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்காங்க. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ரொம்பலாம் வதங்கக்கூடாது. அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம். ஓஹோ, சாப்பிட்றப்ப அந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா இருக்கும் டேஸ்ட். ஒன்றால் சாப்பிட முடியாது. ஆமாம், எனக்கு பல்லு வந்து வலி, அதனால் என்னால் தின்ன முடியாது. நான் பூண்டு வெங்காயம் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் சாப்பிட்றேன். பச்சை மிளகா அப்படியே கீரி போட்டுருவீங்களா? பார்த்தீங்களா, ஹோட்டலில் போய் பசங்க இது போய் சாப்பிட்ணும் வீட்டில் இருக்கிற டேஸ்ட்டு கிடைக்காது. நான் ஹோட்டலுக்கே போக மாட்டேன். அங்கே என்ன வச்சாலும் நான் சாப்பிட பிடிக்காது.
இங்கே பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குது. இப்படியே சாப்பிடணும் போல தோணுது. இப்போ இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு அந்த பூண்டு வெங்காயம் அதெல்லாம் லைட்டாக வதங்கணும் சிம்மில் வச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். இங்கே பாருங்க முடிஞ்சிடுச்சு. வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா லைட்டாக வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக என்ன பண்ணோம், இது மிளகுத்தூளா? இது லைட்டாக கரம் மசாலா லைட்டாக போடணும் கடைசியாக. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கா. அப்புறம் மிளகுக்கு ஃப்ளேவர். அப்புறம் கருவேப்பிலை கடைசியாக போடணும். 2 மினிட்ஸ் வதக்கிட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். சிக்கன் ஹாட் ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். காமி சுடுதா? நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போடலாம். சாதத்துலேயும் தரிஞ்சு சாப்பிட்டுலாம். அவ்வளோ சாந்து மாதிரி வராது இல்லை, எல்லாமே ட்ரை ஐட்டம். இது தொட்டுட்டு தான் சாப்பிட முடியும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தாக்கா குழந்தை இருந்தாக்கா சாதத்தை போட்டுக்குவோம். இது அப்படியே தொட்டு சாப்பிடணும். இந்த கீரைக்கும் இந்த கீரை செஞ்சுட்டு இருக்கா பாருங்கள், பருப்பு கீரை. இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஓகே. பாய்.